ரமணா ஸ்ரீஹரா ரிஷிகேஷ பத்மநாபா தாமோதரா. புரட்டாசி மாசத்துக்கு தான் இந்த பாட்டு பாடியிருக்கோம். அதனால என்ன பண்ணி காட்ட போறேன் இன்னைக்கு? ஒன் ஆஃப் தி ஸ்ரீரங்கத்துல தான் நம்ம விதவிதமா இருக்குன்னு சொன்னேன். இது வந்து ஈவினிங் ஆரத்தி போது இது அரவண பண்றா. இது அரவண they make it even in குருவாயூர். இதுவுண்டு. But this is it's completely different. Completely different இது. அதுக்கு வந்து ஒரு அழாக்கு பச்சரிசி களைஞ்சு வச்சிருக்கேன். ஓகே. ஒரு கிட்டத்தட்ட 3/4 அழாக்கு வெல்லம். ஓகே. அதே மாதிரி 3/4 அழாக்கு நெய். அப்படி போடு. அப்புறம் சுக்கு, ஒரு pinch of salt. அப்புறம் ஏலக்காய். அவ்வளவுதான் இதுல. அவ்வளவுதான். சுக்கு ஏலக்காய் வந்து என்ன ஒரு 1/2 டீஸ்பூன் சொல்லுங்க. 1/2 டீஸ்பூன் இருக்கு. ஏன்னா வாசனைக்கு அதுதான் அது. சரி, இதுல நோ நட்ஸ் கிட்ஸ் எதுவும் கிடையாது. வெரி நைஸ். முதல்ல வந்து அரிசியை நல்லா வறுத்துக்கணும். ஓகே. நெய்ல. தாராளமா பெரிய கரண்டி வச்சிருக்கேன். நான் பார்த்தேன். ஆமா. வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அந்த பச்சை அரிசி இதுல வறுத்துக்கணும். ஆமா ஆமா, நல்லா வறுத்துக்கணும். அது கொஞ்சம் முறப்பா ஆகும் அது. when you fry it in ghee அந்த இது வந்து அப்புறம் அதை வந்து மித தீயில வந்து கொஞ்சமா தண்ணி திட்டமா குத்தி வேக வைக்கணும். நீ மாட்டுக்கு 4-5 விசில்லாம் வைக்க கூடாது. இன்னைக்கு தான் கரெக்டா நம்பர் சொல்லியிருக்கேன். 4-5 இல்லட்டா 1/4 1.5 இதுவும் அப்படித்தான் வரும். நீ கவனிச்சுட்டே பாரு. இல்லை ராகேஷ், எல்லாம் கரெக்டா பண்றதுக்கு சரியா பண்ணணும்ல. அது சரி. இப்போ பாரு, இதை வந்து இப்போ போடுறேன். வாசனை வந்து பாரு. இது வந்து இப்ப நீ நல்லா பொரிஞ்சு அந்த நெய் திருப்பி வெளியில வருது பாரு. உள் வரைக்கும் பொரிஞ்சு நல்லா பொரிஞ்சிருக்கு, தெரியுது பாரு. பொரி மாதிரி எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி அந்த மாதிரி பொரியணும். பாரு அந்த கலன்னு சத்தம் கேட்கும் பாரு. பொரியல் சத்தம். அண்ட் ஆல்சோ மொத்த அரிசி இப்படி விழுறப்போ அது பாரு கர 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 கர. அதுதான் அதெல்லாம் தான் பதம் அதுக்கெல்லாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு இதில் போட்டுடுறேன். ஓ, இது வந்து ப்ரெஷர் குக்கர். எஸ் எஸ். இதுக்கு எவ்வளோ தண்ணி? இதுக்கு ஒரு சாதாரணமாக நம்ம சாதத்துக்கு இப்போ ஒரு அழகு வச்சுருக்கோம். ஒரு கப்பு வச்சுருக்கேன் இல்லையா, 2 கப்பு வைக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் பொலப்பலன்னு வேணும். பொலப்பலன்னு. ஓகே ஓகே ஓகே. அது மீடியம் ஃப்ளேமில் தான். அது இட்ஸ் நாட் இன் பிக் ஃப்ளேம். ஓகே. இட்ஸ் இன் மீடியம் ஃப்ளேம். இப்போ தண்ணி ஊற்றி நான் அதில் ஊற்றிடுறேன். சரி சரி சரி. எல்லாம் வந்துடும். ஆஹா, நல்ல வாசனை. கேட்கல பாரு. அதான். இங்க அடுப்பை ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இப்பதான் ஆன் பண்ணேன். பாரு. இது நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, பண்றோம் இல்லையோ, ஸோ சாஸ்திரத்துக்கு ஒரு குட்டியா ஒரு வெல்லம் போட்டுட்டு இதை போடு. பாரு, இதுவே கொஞ்சம் சாஃப்ட் தீ தான் அந்த அடுப்பு. சரி. இப்போ இதுல மாத்திரம் இப்போ நம்ம இது வெள்ளப்பாகு எடுத்துக்கோம். வெள்ளப்பாகுனா இப்போ நீ எவ்வளவு சொன்ன? 3/4 கப் வச்சிருக்கேன் வெல்லம். அதுக்கு தண்ணி வந்து என்ன லைட்டா முழுகுற வைக்குமா? ஆமா, அது முழுகுற மட்டும் போட்டு கொஞ்சம் திக்கு பாகா வரணும் ராகேஷ். நாட்டு மணிப்பாகு அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் அந்த ஒத்த கம்பி மாதிரியே கொஞ்சம் நல்லா வரணும். ஓகே. இது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் முருகணும். அது தட் இஸ் ஒத்த கம்பியை விட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். ஏன்னா இது வந்து கோட் ஆகணும். ஒத்த கம்பியை விட கொஞ்சம் கூட, பட் நாட் அ வெரி முத்தின பாகு கிடையாது. ஓகே. ஆமா. சோ இது மெல்ட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிக்கலாமா? ஆமா. ஓகே. இது நல்லா ஆஹா, நல்ல ஒரு சிரப் மாதிரி இருக்குமா? பாரு எப்படி இருக்கு பத்தியாது. நல்ல திக்கனா இருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி இது ரெடியா இருக்கு அப்படின்றது தெரியும்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கப்பில் வந்து நல்லா சூடாக இருக்கும்போது இஃப் யூ புட் இட் இன் வாட்டர், அதை கொஞ்சம் அந்த தண்ணியோட அந்த கப்பில் அப்படி ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இட் ஃபார்ம் மாதிரி ஒரு பேட்டர்ன். அண்ட் அதை நீங்கள் கையில் வந்து இஃப் யூ ஸ்டார்ட் கெட்டிங் இட் டுகெதர் சேர ஆரம்பிக்கும். ஒரு உருட்டு பதம், ஒரு சாஃப்ட் சூவி கேரமல் மாதிரி வந்ததுன்னா தட் இஸ் த கன்சிஸ்டன்சி. இந்த பதம் உருட்டு பதம்
அப்போ கேரமலைஸ் இது இப்போ பாரு மச்சி காப்பா. வெரி குட். ஆஹா, இது வந்து காம்போல பண்ணணும் வியே. இல்ல இல்ல இது அதில தான் இருக்கு பாரு எப்படி போல போலன்னு இருக்கு. நைஸ். பாத்தியா? ஃபேண்டாஸ்டிக். அந்த துளியோண்டு அந்த வெள்ளை கட்டி போட்டது கலர் அத்தனை அழகா இருக்கு பாரு. இது வந்து நீங்க சாதம் இதுல ஆட் பண்ண உடனே அந்த வெள்ளை பாகு வந்து கொஞ்சம் இலகும் and it will automatically start thickening after that. அப்படி இருக்கு பாத்தியா? அது ஃபேண்டாஸ்டிக். இப்போ அது நல்லா கலரிண்டே இருக்கணும். இப்போ என்ன ஊத்தணும்? அதான் நான் பார்த்தேன். நெய். ஆமா. போட்டு சாப்பிட்டு சுவாமிக்கு என்னெல்லாம் பண்ணாதான் நம்மளுக்கு அதெல்லாம் வரும். ஓஹோ, மாதவட்ட தான் சொல்லுவேன், நீ உமாச்சிக்கு என்னெல்லாம் கொடுக்குறியோ அதெல்லாம் உனக்கு உமாச்சி கொடுத்துருவேன். அதுக்கு அஃப்கோர்ஸ் ஒன்றும் புரியாது இப்போ பாரு. இப்போ ஆடிங் தி இது சுக்கா. சுக்கு இல்லை, இது ஏலக்காய். ஏலக்காய். லவ்லி. பாரு சுக்கோட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கலாம். ஃப்ளேவர் பேலன்ஸ். எஸ், இது சுக்கு. அவ்வளோ போடணுமா? ஆமாம், நல்லா இருக்கு, வாசனையாக இருக்கும். நல்லா கொஞ்சம் கரையிலே இருக்கட்டும். அது நல்லா கொதிச்சுட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கணுங்க. அதான். ஸோ இப்போ நீங்கள் மேலே கொஞ்சம் இந்த தண்ணியாக இருக்கு, அது இன்னும் கூட இருக்கும். கரெக்டாக கொஞ்சம் இருக்கும், அதுக்கும் ரொம்ப வில்லுருந்த மாதிரி ஆகாது அது. இது வந்து கொஞ்சம் அங்கே இலகி தான் இருக்கும். அது போக போக திக்கணும், அந்த உறிஞ்சின்றோம் அந்த அரிசி. இது வந்து சாயங்கால தீபாரதனைக்கு they do this. அதனால இதெல்லாம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேர் நம்மளுக்கு. அவ இப்போ பெரிய பிரசாத் ஸ்டாலில் பண்ணுவா, அதெல்லாம் வேற. பட் சுவாமி கிட்டே இந்த மடப்பள்ளியிலேருந்து நம்மளுக்கு வருதுங்கிறது இட் இஸ் அப்சல்யூட்லி அன்லெஸ் யூ ஆர் பிளெஸ்ட் யூ won't get it. நான் இந்த வாட்டி வந்து எனக்கு ஃளைட் டிலே ஆயிடுச்சுன்னு டக்குன்னு ஸ்ரீரங்கம் போயிட்டு எப்படி தோணி இருக்கு பாரு, உடனே போகணும்னு. அதுவும் அன்னைக்கு கூட்டமும் இல்லாமல் நீ சேவை பண்ணிக்க அவ்வளோ நல்லா இருக்கு பாரு. அதுதான் அதெல்லாம் தான் கொடுப்பினேன். அதான் யூ ஆர் டெஸ்டின்ட் தட் டே. ஆமாம். இப்போ வேற எங்கேயாவது போயிருந்துருக்கலாம் இல்லையே. See, you are destined to see உமாச்சி and தாயார். கரெக்ட். அதான் அதுதான். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். வெயிட் பண்ணலாமா? ஓகே. இது நம்ம அந்த சூடுலயே அணைச்சுட்டு வச்சோம்னா இன்னும் இருக்கும். மச்சி காப்பா எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். எல்லா பண்டிகையும் எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணணும். மாதிரி பாரு. இது வாய்க்குள்ள சூடோட போட்டுனா அப்படியே கம் மாதிரி இருக்கும். இட்ஸ் லைக் what do you call it, இந்த மாதிரி இருக்கும், ரெசின்ஸ் மாதிரி இருக்கும் அது. பட் இது ஃபர்ஸ்ட் வாசனை வந்து அந்த ஏலக்காவும் சுக்கும் வாசனை இஸ் ஃபேண்டாஸ்டிக். மச்சி காப்பா. கரெக்டா இருக்கா? சூடு. பட் நான் சொன்ன மாதிரி அந்த ஏலக்காய் சுக்கு வாசனை அண்ட் இந்த அரிசி வந்து இல்லை நல்லா இந்த கடுக்குன்னு இருக்கு. நல்லா அந்த நெய்யில் வறுத்துட்டு and then you cook it இல்லை. It's nice and it has a lovely texture to it. அது மேபி வடிச்சிட்டு போட்டா அது it may be having a different texture, I don't know. But at least நம்ம இதெல்லாம் we are able to do these things. சுவாமிட்ட பண்றாளேன்னு சொல்லிட்டு நம்மளும் நம்ம ஆத்துல பண்றோம். அதுதான் பெரிய குடுப்பினை. ஸோ இது மாதிரி இப்போ புரட்டாசி வந்து பின்ன முடிய போகிறதா புரட்டாசி. அதுக்குள்ளேயே வந்து we've done quite a few கோவில் பிரசாதம், கோவில் கதம்பம் பண்ணோம். அப்புறம் இது இருக்கு திருமால் வடை become so popular even among food show also. ஆமா, கரெக்ட். நிறைய இடத்துல பண்ணிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு லெட்டர்ஸ் அண்ட் காமெண்ட்ஸும் வந்திருந்தது. ஸோ இது திஸ் இஸ் another one. பட் அது இப்போ புரட்டாசி முடிஞ்சு அடுத்து இப்போ நவராத்திரி வந்துட்டே இருக்கு. என்ன மேபி சம் இன்ட்ரெஸ்டிங் ஐபிசில தான் நவராத்திரியே வருது இந்த வாட்டி. ஆமா, ஐபிசில வருது. பார்க்கலாம். we try to bring out something quite interesting and new recipes for நவராத்திரி. நீங்கலாம் கூட உங்க ரெசிபி எல்லாம் போட்டா we will love to do that also for us. Yes. So more very interesting recipes coming up on Ammavum Naanum. Stay tuned. We will see you in another episode of Ammavum Naanum. Cheers. Bye.